என்னடா பாரு, மேப்ல இருக்க இந்த லேக் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். எங்க இருக்குன்னு பாரு. இங்கே தான் காட்டுது. ராஜா, ஏ ராஜா, டேய், இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. ராஜா ஃபோன் எப்படா உன் கையில? ராஜா எங்கடா? நீ தேடுற பொருள் என்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் அந்த ராஜா அவன் உயிரோட இல்லை. என்ன தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். ப்ளூமூன் பற்றி உனக்கு எப்படா தெரியும்? ஆல்ரெடி என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்கிறா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவாவை கொன்னனால பழி வாங்க வந்திருக்கியா? அவன் என் பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகணும்னா அதான்டா அவனை கொன்னேன். ப்ளூ மூன் எங்கடா? சொல்கிறா, ப்ளூ மூன் எங்கன்னு சொல்கிறான்றல்ல, சொல்கிறா. ஏ சத்யா, கண்ணுடுறா. ஏய் சத்யா, இது வரைக்கும் சைலண்டா இருந்ததெல்லாம் போதும், மொத்த வைலன்ஸையும் காட்டுறேன். Kofi, yeah. Hey Kofi, this is Rocky from India. Can you tell me the authentication code? It's 507283. Got it. Your package will be delivered tomorrow. Okay, done. Hey Ivan. I need you to be here for an important meeting. And an important thing that you need to collect the passcode. I'll be there for the meeting. Make sure things will be done as smooth like butter. If anything goes well, you will face the consequences. You heard me right? Alright.
என்ன ராக்கி, என்ன விஷயம்? 2 days நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரு மீட்டிங் விஷயமா ஆஸ்திரேலியா போகிறேன். ரிட்டர்ன் வந்து இந்த பேக்கேஜ் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உன்னை நம்பி தான் தரேன். கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ. அப்படி என்ன இருக்கு? அதை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நேற்று தான் சார் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. அவங்கள அவங்க வீட்டில் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் அங்கே தான் சார் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். காலையில் வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது சார். லாக்கர்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. பணம், நகை, பொருள் ஏதாச்சும் காணாமல் போயிருக்காமா? இல்லை சார், காசு ஜுவல்ஸ் எல்லாமே பேங்க்கில் சேஃபாக தான் சார் இருக்குது. சத்யா, என் ஹஸ்பண்ட் இப்போ உடனடியாக ஸ்டேஷன். ஏ சத்யா, என்னடா ஆச்சு? குழந்தெல்லாம் வச்சு ரொம்ப பயமாக இருக்குது சார். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதுக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க சார். எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. தம்பி, யார் நீங்கள் உள்ளே போகிறீங்க? கேட்குறேன்ல, சொல்லுப்பா. சார் இல்லை சார், என் ஃப்ரெண்டு தான். யாராக இருந்தா என்னப்பா, விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. எந்த எவன் தூக்குனான்னு தெரியலையே. தம்பி, என்னோட கெஸ் படி வந்தவனுக்கு மெயின் டோர் பிரேக் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க. லாக்கரை உடைச்சு உள்ள ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு வந்த வழியே போயிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலியை கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை ஈவினிங் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. நாங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்துக்கோ. ஓகே தப்பு பண்ணிட்டேன் சார். நைட்டு 2 மணி இருக்கும் சார். பயங்கரமான சத்தம் சார். ஏதாவது பிரச்சனையா சார்? விசாரிச்சுட்டு இருக்கோம்மா. உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மற்றதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ கூட்டம் சேர வேண்டாம், எல்லாம் கிளம்புங்க. இல்லையாடா? இரு பார்க்குறேன். ஏய், உனக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம்? நான் என்ன ஒன்று மாதிரி வண்டியாக வச்சுருக்கேன். ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ஆனால் உனா வண்டியை பற்றியே சொல்லுவீங்க. ஆனால் உனா சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க வந்த வேலை பார்க்காம. டே கமல், பாடுறா அவனுங்கள. கண்டிப்பாக நம்மளுக்கு இவனுங்க வேணுமா?
இந்த பைத்தியக்காரனுங்க எதிராக கூட்டிட்டு வந்தாங்க பாரு எப்படி சண்டை போட்டுன்னு இருக்கிறானுங்க. சிலிண்டரே ஒன்று மாடி அப்படியே உருக்கி விட்டுருங்க. டேய் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கடா. டேய் கமல் எதுக்கு நாங்கள் கூப்பிட்ட ஃபர்ஸ்ட் இவங்க பேர் மணி ஸ்டார்ட் பண்ணுற போகிறானுங்க. நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுவும் அங்கே தெரியுது பாரு, அந்த வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுக்க போகிறோம். நம்ம பண்ணதுலேயே இதுதான் பெரிய சம்பவமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுதான் நம்மளோட கடைசி வேலையும் கூட. ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஆனால் இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஒரு வேளை நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா நீ கேள்வி அதிகமாக கேட்குற, நான் சொல்கிறது கவனமாக கேளு. நம்ம எடுக்க போகிற பொருளுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் இருக்கும் ஒரு லிங்க்கு தான் ராக்கி. ஆனால் அவன் இப்போ இந்தியாவில் இல்லை. ஸோ அந்த பொருளை எடுக்க இதுதான் சரியான டைம். கொஞ்சம் தப்பாக போனாலும் நம்ம பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். ஏன் நம்ம உயிரே கூட போகலாம். ஸோ இந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா அதுக்கான ரிவார்டா நம்ம பேசின டீல் படி உன்னோட 50C உனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில் தான். ஸோ நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா இதை சிஹெச்டின்னு சொல்லுவாங்க, கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ். வேணால் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம வேணால் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் அப்பா எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எப்போ வந்து எங்கள் வீட்டில் பேசுவ? இன்னொரு விஷயம், என்னை ஏமாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போகணும் மட்டும் நினைக்காத. ஏன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம எதை தூக்க போகிறோம்? அந்த பொருளுக்கு பேர் இல்லையா? ப்ளூ மூன். ப்ளூ மூனா? என்னது? நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். 17th செஞ்சுரியில் இந்தியாவில் இருக்கிற குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் குல்டூர் மைன்ஸில் மொத கண்டுபிடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியான்ட்டு பல நாடுகளில் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. 17th செஞ்சுரிலேருந்து இந்த செஞ்சுரி வரைக்கும் இதோட மொத்த குவான்டிட்டியுமே வெறும் 0.02% மட்டும்தான். இதோட வேல்யூ மட்டும் பல ட்ரில்லியன்ஸ் போகும். இதை தேடி தான் எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுல என்னை விட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுவே என்னை தேடி வந்திருக்கு, விட மாட்டேன். அப்போ சரி, இன்னைக்கு நைட்டே இறங்குறோம். டிசி எடுத்து வை, ப்ளூ மூனோட வரேன். டூல் பாக்ஸில் எடுத்துட்டியா? தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. சீக்கிரம் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. டேய், எதுவுமே தெரியலடா. எல்லாம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்கடா. டிஜி, ப்ளூ மூன் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? இருக்கும். தேர்றா, உன்னால யாரா கூப்பிட்டா? என்ன பண்றான் இவன்? டேய், இங்க என்னடா பண்ற? டேய், வரும்போது சாப்பிடாம மாட்டேன்டா, பசிக்குதுடா. உனக்கு எதனா வேணுமா? எப்பத்தான் தின்றதுல ஏறு. ஐயோ போடா. நாம என்ன இப்படி தப்பாக கேட்டோம்? சாப்பிட தானே கூப்பிட்டோம். இதான் அந்த லாக்கா? இங்கே தானா? ப்ளூமன் எடுத்துட்டு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடும். சரி, ஓகே, எடுத்துடலாம். அவனுக்கு எங்கடா? சரி, கூப்பிடுங்க. யாரா போனீங்க? டீ
வாண்ணா உள்ள. எங்கே போய் நிற்கிறீங்க எல்லாம் 2 பேரும்? வாண்ணா உள்ள உள்ள வா. ஓ இதுதானா? ஓப்பன் ஆயிடுச்சுடா. டேய் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோண்டா. அந்த படத்தில் கூட வருமே, இந்த பாட்டி கூட கடைசியாக தண்ணியில் போட்டுருமே. ஹார்ட் ஆஃப் ஓஷன் தானே இது? ஆமாம், காய போர்ஷன் தான். ஆமாம், நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போய் ஆகணும். சமார், அவங்களை கூட்டிகிட்டு நீ மேலே போ, பின்னாடி வந்து. பண்ணுறதுன்னு தெரியலையே. நல்லா மாட்டினேன், தப்பு பண்ணிட்டேன். இவனை நம்பி இதை கொடுத்துருக்க கூடாது. உன்னை நம்பி தாண்டா அதை கொடுத்துட்டு போனேன். விளைவு என்ன தெரியாம எதுக்கு போலீஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா நீ நான் எல்லாம் மாட்டேன். நான் இல்லடா, வீட்டுல தான் சொல்லிட்டாங்க. சொல்றது புரியல இல்லையா? இன்னும் 3 நாள் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நீ நானும் குடும்பம் மொத்த பேரும் காலி. நம்மளுடைய சாவை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏய் சத்யா, நான் பேசிட்டு இருக்கேன், அது கேட்குதா இல்லையாடா? வந்துட்டு போனது இவனுங்களா கூட இருக்கலாம். அந்த பார்சல் கிடைக்கணும்னா இவனுங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். சத்யா, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா பாரு. அவனுங்க பக்காவை பிளான் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணலாம் ராக்கி? அவனுங்களை எப்படி பிடிக்கிறது? உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சொல்லு. ராஜா, ராஜா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கவன் கையில் இருக்க பேக்கேஜை கூட்டு வந்து கொடுத்தேன்னு நினச்சிக்கோயேன், என் பிஸ்னஸில் நீ பார்ட்னர்டா. எனக்கு அது வேணும்.
சொல்லு சொல்கிறா பார்க்குறேன். ராஜா பசங்க கிட்ட தெரிஞ்சிச்சு. லொக்கேஷன் அனுப்பிட்டேன். போனால் பிடிச்சிடலாம் அவங்க. உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா இதை சிஹெச்டின்னு சொல்லுவாங்க, கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ். பிறக்கும்போதே இதய குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் இந்த டிசீஸ் வரும். இது 1000ல் 8 இல்லைன்னா 9 பேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். நாளடைவில் வளர வளர நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இதை எப்படி க்யூர் பண்ணுறது? இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. பட் வி ஹேவ் அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன். வேணால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே 100% ஷுவராக சொல்ல முடியாது. 50% தான் சான்ஸ் இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டாக்டர். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் நிறைய செலவாகும். எவ்வளோ செலவாக பரவாயில்ல டாக்டர், எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கேன் டாக்டர். அப்போ சரி, நான் டோனர் தேட சொல்லிடுறேன். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம வேணால் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெய் வலி தாங்க முடியலடா. ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கூடா, கூட்டு போகிறேன். டேய் தேமன் காண்டா. ஐயோ எங்க மிஸ் பண்ண. டேய் எங்கடா அவங்க காணோம்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டோ ஃபோஷன் வேறு அவங்ககிட்ட தான்டா இருக்கு. ஐயோ அங்கே இருக்காங்களான்னு பாரு. டேய் போச்சுரா. டேய் மேலே தான்டா இருக்காங்க. டேய் அவனை சுட்டு தப்பிக்க பார்த்துடா. விடாதீங்கண்ணா அவனை. முடியல ஏமாத்திட்டு போ பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன். கேளுங்கடா. டேய் ஜெய் என்னடா பண்ற? சுட்றா. டேய் ஜி டேய் அசார் டேய் உன்னை யாரோ குறுக்கல வர சொன்னது? உன்ன அவ்வளோல சொல்றா டேய். கூடவே இருந்து குடி பிரிப்பு சாவுடா. என்ன இருக்கே கூடாது, அவனை இப்பயே போடுறேன்டா. டேய் கையறா. டேய் வேணாண்டா விட்டுடா. அந்த பேக்கில் இருக்க ப்ளூ மவுண்ட் எடுத்துட்டு வாடா, போயிடலாம்டா. என்னடா நீ கடிச்சிச்சு, வாடா போலாம். அசார் அசார் சம்மர் எங்கே போன பத்தியாடா? சீக்கிரம் சொல்கிறா. தெரியலையே. டேய் ஒருவேளை சம்மர் எடுத்துகிட்டு போனோம். டேய் தில்லை, இவனுங்களா பாரு. இவனுக்கு தானா? எங்கே வச்சேன்? தில்லை பிள்ளைங்க பெரிய இடம் போல பப்ளிக்ல கன்னெல்லாம் கொண்டு வராங்க. இந்தா உள்ள வை. சரி பார்சலுங்க. சொல்லுங்கடா, வாயை திறந்து சொல்லுங்கடா, கேட்டுனே இருக்கிறேன். என்ன பார்சல் கேட்குறீங்க? புரியல. பார்சல் எங்க சொல்றா. நாங்கள் எடுத்ததுல உண்மை, ஆனால் இப்போ எங்ககிட்ட இல்லை. என்னைய மத்தி ஒருத்த கொண்டு போயிட்டான். நம்மளனா இதா பாருங்க. டேய் எங்கடா பொருள்? சத்தியமா எங்ககிட்ட இல்லைன்னு எங்க ஏமாத்தி ஒருத்த கொண்டு போயிட்டானே.
நம்புங்கண்ணே. என்ன கதை விடுறியா? ஒழுங்கா சொல்லிடுறா. கதையா? இல்லை எனக்கு புரியல. ஏய் இது வேலைக்கு ஆகாது, பாத்துக்க வரேன். சொல்லு. ஹலோ ராக்கி, ஃபோட்டோல இருக்கிற பசங்களை பிடிச்சிட்டேன். ஆனா அவனுங்க பாத்துல இல்லைன்றானுங்க. கேட்டா கூட இருக்கிறவனே ஏமாத்தி அடிச்சுன்னு போயிட்டேன்னு சொல்றானுங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தனை வச்சு அந்த பேக்கேஜை கொண்டு வா. எனக்கு அந்த பேக்கேஜ் ரொம்ப முக்கியம். சரி ஓகே. டேய் பயமா இருக்குடா. நம்ம கிட்ட இல்லைன்னா அவங்க விட்டுருவாங்கடா. பயப்படாத, நான் இருக்கேன். என்னாச்சுண்ணா? என்னதானே ஆச்சு? ராக்கி கிட்ட பேசிட்டேன். 2 பேர்ல ஒருத்தனை முடிய சொல்லிட்டான். ஆனா பப்ளிக்கா இருக்கு, கொஞ்சம் கதையா முடிச்சு விடுங்க. டேய் ஜெய் தண்ணி இருந்தா குடுறா. நான் அதில் வேற ஒருத்தனை அடிப்பட்டு வேற இது அவனை சீத்துலாம் அழிஞ்சிலாம் அறிய முடியாது. வேணா கதையை முடிச்சிடலாம். என்னமா பண்றா? உங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு போனால, அவன் இருக்கிற இடத்த காட்டு, உன்னை விட்டுறான். அவன் இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேன். ஆனால் அங்கே போனால் அவன் இருப்பானான்னு தெரியல. அதை நாங்க பாத்துக்கிறோம். டேய் தண்ணியை குடுறான் அவனுக்கு. டேய் இந்த தண்ணியை குடி. எட்டானவனே பாடியை கடலில் போட்டு சேஃப்டிக்கு தான் இதை வச்சுக்க. கால் ஏன் கட் பண்ணிட்டே இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தானே கால் பண்றேன். சொல்லு வஷோ. ஜெய், எங்க அப்பா எனக்கு அடுத்த மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வந்து எங்க வீட்டில் பேசுவ? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஜாப் கிடைச்சோன்னு வீட்டில் வந்து பேச சொல்லிட்டேன்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான், உன்னால வெயிட் பண்ண முடியாதா? உன்னை நம்பி நான் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக் என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்குள்ள நீ வந்து எங்க வீட்டில் பேசு. இல்லாட்டி என்னை மறந்துடு ப்ளீஸ். பாய். டேய் கிடைச்சானா இல்லையாடா? எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கீங்க? இன்னைக்குள்ள புடிச்சானோ புரிஞ்சுதா? டேய் அசாரங்கடா. எந்த இடம்டா இது? சொல்லுங்கடா. சொல்றதும் காதுல விழலையா? மாவன சொல்றா. மூர்ரா வாயா, சும்மா நோய் நோயின்னு கத்தினுக்குது. நான் கேட்கறத நிறுத்த மாட்டேன், சொல்றா. டேய் அதை கொண்டோம், அது மூஞ்சி போன கதை. இன்னொரு தடவை நீ வாய் தந்தா சொல்றீங்க கொண்டுட்டீங்களா? ஏய் நீ அனுப்பிய லொகேஷனை கரெக்டாடா சொல்றா. டேய் பயமா இருக்குடா. நம்ம கிட்ட இல்லைன்னா அவங்க விட்டுருவாங்கடா. பயப்படாத, நான் இருக்கேன். நான் தான் சம்மர் எடுத்த சொல்றேன்டா. டேய் ஏன்டா அவளை கொன்னீங்க? ஏய் நான் என்ன கேட்டுனுக்குறேன், நீ என்ன இங்க சொல்லுகிற? அடிங் ஏன்றா சும்மா
ராஜா அவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வா வா போலாம். சார் கொண்டுட்டீங்களேடா ஒரு உயிர் நண்பன்டா டேய் ஜோக்கர் நீயாடா? என் கையால கமலை கொல்ல வச்ச அசாரியும் கொண்டுட்டாங்க. இது காரணமான உன்னை கையால கொல்லாம விட மாட்டேன்டா. என்னடா என் அடிக்க ஆள்ல கூட்டினோட்ட போல. உன்னை எவ்வளவு நம்பின, ஏன்டா இப்படி பண்ண? நம்ம என்ன நாயாடா நன்றியோட இருக்க? மனுஷன் தானடா. சமர் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. தள்ள அப்படி உன் பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. பார்சல் எங்கடா? பார்சலா? அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே. ஆமா முதல்ல நீ யாரு அடிக்கிற வெயிலுக்கு வந்திருக்க? அடிங்க. டேய் வந்து இதை தூக்குங்கடா. தம்பிக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய் நடிக்காதடா, எர்றா பார்சலா. எடு பார்சலா சீக்கிரம் எடு. டேய் போய் அந்த பார்சல் எடுத்துன்னு வாங்கடா. டேய் வாடா. ஹலோ ராக்கி, பார்சல் கச்சிச்சு. இவனுங்களை என்ன பண்றது? சூப்பரா ராஜா, நான் வர்ற வரைக்கும் அவங்கள உயிரோட வை. லொகேஷன் அனுப்பு, அவனுங்களை வந்து செய்கிறேன். வாங்க சார், 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது உங்களால். உடனே உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆன் டைமில் முடிச்சு தரேன்னு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினீங்க. இது வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல, க்ளோஸ் பண்ண மாதிரியே தெரியல. டேரக்டாக உங்கள்கிட்ட கொடுத்தா கூட நேரம் முடிச்சுக்கலாம் போல இருக்கு. நான் என்ன தான் பண்ணுறீங்கன்னே தெரியல. கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு கத்த போகிறான். இப்போ பேசுவான் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் கால் வரும் பாருங்க. ரிசர்விங் கேண்டிடேட் கொடுத்தா நேரம் முடிஞ்சுங்க. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களால் இஷ்டம் இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா பேப்பரை போட்டு கிளம்புங்க. Customer call பண்ணுறாங்க. Hello, I know that pain we were working on it will get back to you shortly, sir. I will give you a call once in 4 hours. Sorry for this inconvenience. Thank you. உங்களால் இஷ்டம் இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா பேப்பர் போட்டு கிளம்புங்க. ஏய் கமல், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவர் திட்டத்தை நினச்சிட்டு இருக்கியா? சொல்லுடா. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் இங்கே என்னால் வேலை செய்ய முடியாது. இந்த வேலையை விட்டு என்ன வேலை பண்ண போற நீ? என்னதான் பண்ண போறியோ போ. ஏடா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற? எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்காமல், முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்றான். யோசிக்க ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கே போகிறேன். இதுக்கெல்லாம் யாருன்னா ஊருக்கு போவாங்களா? இங்கே இரு, வேற ஜாப் தேடிக்கலாம். மேனேஜர்னா அப்படிதான்டா இருப்பாங்க. டேய் எங்கடா போற? நில்லு. சொல்றத கேக்குறானா பாருங்களேன். ஐயோ போய் தொலைட்டோம். ஒரு பிரச்சனை,
என் கூட வந்தவங்க என்னை அடிச்சு போட்டு ப்ளூ மூன் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன டேய் முதல்ல நீ கதை சொல்றது நிறுத்து. இப்போ நான் சொல்றத நல்லா கேளு. நீ என்கிட்ட டீலிங் பேசினது, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பூந்து ப்ளூ மூனை எடுத்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? நம்ம பேசின டீல்ல ஒரு சின்ன சேஞ்சா? என்ன சேஞ்ச்? ராக்கியை கொன்னுடு. கொல்லணுமா? என்னால முடியாது. உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நான் சொல்றது கேட்கலன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட அனுப்பக்கூடாதோ அவனுக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவனையும் உன்னை தேடி வந்து கொன்னுடுவான். நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நான் சொல்றதை நீ கேட்கறத தவிர வேற வழி இல்லை. அந்த ராக்கி எங்க இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த ப்ளூ மூன் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணி அனுப்புறேன். அதை தேடிப்போ, அவனையும் உன்னை தேடி வருவான். ஸோ இந்த பிளான் படி ப்ளூ மூனும் எடுத்துட்டு ராக்கியும் கொண்டுட்டேன்னா நான் உன்னை என் பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துப்பேன். இதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, நீ மிஸ் ஆயிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். ஆல் த பெஸ்ட். போய் அந்த பார்சல் எடுத்துனாங்கடா. ஏய் வாடா. ஹலோ ராக்கி, பார்சல் கச்சிச்சு. இவனுங்களை என்ன பண்றது? என்னடா பாக்குற புறவன? சரிடா, என்ன பண்றானுங்க இவனுங்க? தெரிஞ்சோ அசாரா கொண்டு. ஏய் சொல்றா. டேய் சொல்றோம். ராக்கி சொன்னதுனால தான்டா நீ எல்லாம் உயிரோட இருக்க. இல்லைன்னா உன்னால எப்பயும் முடிச்சிட்டு இருப்ப. தைரியம் தான் அவனுங்க நம்ம கிட்டே கை வச்சிருப்பானுங்க. வரேன்டா வரேன். நீ எப்படி உயிரோட வந்த? ஏன்டா அப்படி பண்ண? சமார், நம்ம சீக்கிரமா இங்கே போய் அவனை கூட்டிட்டு நீ மேலே பின்னாடி வர. சமார் என்ன பண்ற? கமல், நான் சொல்ற செய்ய எல்லாம் ட்ரிகர் அழுத்திடுவேன். திரும்பாதடா அப்படின்னு இல்லை. உனக்கு என்ன பைத்தியம்? திரும்பாதடான்ற திரும்புடா. சமார் டேய் மேலே தான்டா இருக்காங்க. திரும்ப
டேய் வேணை சுட்டு தப்பிக்க பார்த்துடா. விடாதீங்கண்ணா அவனை, விடுங்கடா. நான் செத்துட்டேன்னு நினச்சல. ப்ளூ மூனை தூக்க நான் பிளான் போட்டா நீ தனி பிளான் போட்டு தூக்கிட்டல. துரோகி, ஏன்டா அப்படி பண்ண? ஆமாண்டா, அதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் நினச்சேன்டா. ப்ளூ மூன் தேடி போனேன், எங்கள் அப்பாவுக்கு அது கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த ப்ளூ மூன் என்ன தேடி வந்திருக்கு. என்னை தடுக்க நினச்ச யாராக இருந்தாலும் கொல்லு வேண்டாம். நண்பனாவது ஏன் முட்டா பாஸ்போர்ட் இல்லாமல் அதை கை மாற்ற முடியும். இங்கன்னு இல்லை, எங்கேயுமே முடியாதுடா. அந்த பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். என் பிளான் படி போயிருந்தா எல்லாமே சுலபமாக முடிஞ்சிருக்கும். இப்போ ராக்கி இங்கே வந்துட்டு இருக்கான். ஒருத்தனால எல்லாமே தப்பாயிடுச்சு. இப்போவும் நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் கமல், சாரிடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அன்னைக்கு இவன் பேச்சு கேட்டனால தான்டா உன்னை சந்தேகப்பட வேண்டியதாயிடுச்சுடா. சாரிடா, மன்னிச்சிடுறா. சரி விடுறா. நீ என்ன பண்ணுவ? யாராக இருந்தாலும் சுச்சுவேஷன் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. பட் நீ கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். முடிஞ்சு போனதை பேசி பிரயோஜனம் இல்லை. டேய் அசார் எங்கடா? அன்னைக்கு மட்டும் அந்த ஐடி கார்டையும் போடாம இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காதுடா. இதுக்குள்ள காரணம் என்னடா சொல்றேன்? டேய் கமல், இவனை கொண்டு கொண்டாதானே கோவம் அடங்கும். இளையக்கிறது தகுதியே இல்லடா, சாவுடா. டேய் என்னடா பண்றீங்க? பார்சல் எத்தீங்களா இல்லையா? டேய் ராக்கி வந்துனுக்குறான்டா. சாவடிக்க பார்க்குறேன், சாவுடா. ஏய் இவன் யாரா? யாரா நீங்க? எத்தனை பேரை கிளம்பி வந்திருக்கீங்க? ஏய் என்ன பார்த்து பேசுறா? டேய் முதல்ல அவன் பாக்கெட்டை செக் பண்றான். எங்கள் அப்பா எனக்கு அடுத்த மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வந்து எங்கள் வீட்டில் பேசுவ? நீ என்ன சாவடிக்கிறியா? நீ என்ன பண்ணலாம்? டேய் இவனை ராக்கி வர இருக்கும் விட்டு வைங்க. அப்போ இவன் யாருன்னு நமக்கு தெரியாது, ராக்கிக்கும் தெரியாது. இவனை முடிச்சிடுங்க. இதுதான் அந்த ப்ளூ மூனா? இதை கொடுத்து ராக்கியோட பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிட வேண்டியது தான். டேய் கமல், மன்ன நாயாடா நன்றியோட இருக்க? மனுஷன் தானடா. என்னை தடுக்க நினைச்ச யாரா இருந்தாலும் கொல்லு வேண்டாம். நண்பனாவது தான் எடுக்க வந்தேன்டா. இது பண்ணிடாதடா, எடுத்துக்கோ. அவசரப்படாத கமல்.
அவசரப்படாத. முதல்ல நான் சொல்கிறத செய். அவன் ஃபோன் எடு. நான் சொல்கிற லொக்கேஷனை ராக்கிக்கு சென்ட் பண்ண சீக்கிரம். நீ சொன்ன லொக்கேஷன் அமிச்சிட்ட கமெண்ட் என்னை விட்டுரு. என்னை தடுக்க நினச்ச யாராக இருந்தாலும் கொல்லு வேண்டாம். நண்பனாவது நம்ம என்ன நாயடா நன்றியோட இருக்க மனுஷன் தானடா. நம்ம பேசின டீலில் ஒரு சின்ன சேஞ்ச். ராக்கியை கொன்னுடு. ராஜா ஃபோன் எப்போ அவன் கையில்? ராஜா எங்கடா? அந்த ராஜா அவன் இப்போ உயிரோட இல்லை. சத்யா எவ்வளோ நம்பினேன்டா. என்ன ராக்கி, என்ன விஷயம்? 2 days நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரு மீட்டிங் விஷயமா ஆஸ்திரேலியா போகிறேன். ரிட்டர்ன் வந்து இந்த பேக்கேஜ் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். பார்த்தா இன்டர்நேஷ்னல் டீல் பண்ணுற மாதிரி தெரியலையே. கொஞ்சம் பழைய டைலாக் தான், இருந்தாலும் சொல்கிறேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். நம்ம பண்ணுற வேலை சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இன்டர்நேஷ்னல் லிங்க் இருக்குது. நம்ம சேஃபாக இருக்கணும்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கணும். அதுக்குன்னு ஒர்த் இல்லாமல் ஆகிடாது. என்ன புரியுதா? சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னேன்? அதோ அங்கே தெரியுது பாரு, அந்த வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுக்க போகிறோம். ப்ளூ மூன். ஸோ இந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா நம்ம பேசின டீல் படி உன்னோட 50C உனக்கு கிடச்சிரும். உன்னை பார்ட்னராகவும் என் பிஸ்னஸில் சேர்த்துப்பேன். 50C எடுத்து வை, ப்ளூ மூனோட வரேன். என் கூட வந்தவங்க என்னை அடிச்சு போட்டு ப்ளூ மூன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன டேடே, முதல்ல நீ கதை சொல்கிறத நிறுத்து. நீ என்கிட்ட டீலிங் பேசினது, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே பூந்து ப்ளூ மூனை எடுத்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அவனுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவனையும் உன்னை தேடி வந்து கொண்டுடுவான். நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நான் சொல்கிறத நீ கேட்குறத தவிர வேறு வழி இல்லை. நம்ம பேசின டீலில் ஒரு சின்ன சேஞ்ச். ராக்கியை கொன்னுடு. இந்த ராக்கி எங்கே இருப்பான் எனக்கு அப்படி தெரியும். அந்த ப்ளூ மூன் இருக்கிற லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அனுப்புகிறேன். அதை தேடிப்போ, அவனையும் உன்னை தேடி வருவான். ஸோ இந்த பிளான் படி ப்ளூ மூனும் எடுத்துகிட்டு ராக்கியும் கொண்டுட்டேன்னா நான் உன்னை என் பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துப்பேன். யாரா நீங்கள்லாம்? கதையோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், அதோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. அதோட மறுபக்கத்தை நீ தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற? எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்காமல் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்றோம். யோசிக்க ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கே போகிறேன்.
உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. நல்ல தரமான சம்பவம்ல. சொன்ன வேலையை பக்காவாக செஞ்சுட்டேன். ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு. என்னது? இன்னொரு சம்பவமா? என்ன பண்ற சத்யா? ப்ளூ மூன் என்றா தப்பு பண்ற சத்யா. எடுக்கலன்னா தலை சதுரி. இனிமே இந்த பிஸ்னஸில் நான் தான்டா ராஜா. உன்னை என் பார்ட்னரை சேர்த்துக்கலாம். நான் எப்படி பிளான் பண்ணி ராக்கியை போட்டனோ அதே போல் நீ என்ன பிளான் பண்ணி தூக்கிட்டனா எதுக்கு ரிஸ்க்கு? என்ன கமல், சரிதானே? உன் கடைசி ஆசை சொல்லு. கடைசி ஆசை எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன கொண்டுடு. என்ன சத்யா, புரியலல்ல? என் கடைசி ஆசையை சொன்னேன். என்னடா சொல்ற? பாரு. டேய், எங்கடா ப்ளூ மூனு? என்ன சுட போறியா சத்யா? சொல்றா. பொறுமையா சத்யா. நீ இப்படி ட்விஸ்ட் வைப்பன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ப்ளூ மூனை வேற இடத்துல சேஃபாக வச்சுக்கோங்க. உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ப்ளூ மூன் வேணும்னா நீ என்னை போக விட்டு தான். அப்புறம் நம்ம டீலிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச். 50C வேணாம், 100C ரெடி பண்ணுறேன். எங்கே எப்போன்னு சொல்கிறேன். பணத்தை கொடுத்துட்டு ப்ளூ மூன் வாங்கிக்கோ. வார்த்தா சத்யா. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. தொகுதி வாரியாக முதல் 4 இடங்களை பிடித்த வேட்பாளர்கள் குறித்து காணலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். மிட்டவுன் அருகே 5 பேர் இறந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர்களின் உடல் ராஜா தில்லை சேகர் என தெரிய வந்தது. ஏற்கனவே கொலை மற்றும் உள்ளூர் வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள 2 சடலங்கள் ஜெய் மற்றும் சமர் என அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் அவற்றின் விரிவான தகவல்கள் இதுவரை தெரியவில்லை. ஜெய் மற்றும் சமர் பற்றி யாருக்காவது தெரிந்தால் காவல்துறைக்கு இதை தேடி தான் எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுல என்னை விட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. டிஎஸ்பி ராயனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் விரைவில் குற்றவாளிகளை உயிருடன் பிடிப்பார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. யாரா நீங்கள்லாம்? அதோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்க வேணாம். I'm coming to India and find you and kill you.
கண்டிப்பாக நம்மளுக்கு இவங்க வேணுமா? இந்த பைத்துக்காரன் எதிராக கூப்பிட்டு வந்தாங்க மாதிரி எப்படி சண்டை போட்டு இருக்கிறாங்க. சிலிண்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணிட்டா பட்டேன்னு சார். We are under situation. Rocky got killed. I'm enforcing my team to India. By tonight, we'll find them and kill them. I'm 100% sure I will get that damn blue moon.